அனைவருக்கும் வணக்கம். இந்த முயற்சி செய்வோம் கட்சியினுடைய நிறுவனர் முத்துக்குமார் நம்முடைய ஏற்கனவே நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன, ஆளுமை திறன் என்ன, அது என்ன மாதிரியான ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவு போடப்பட்டிருக்கிறது. இந்த பதிவு அடுத்தபடியான ஒரு விஷயம், காவல் மற்றும் கல்வி இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம என்ன மாதிரியான கருத்துக்களை முன்னெடுத்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத மையப்படுத்தின ஒரு பதிவு தான் இது. காவல்துறையில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவெஞ்ச் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா, ஒரு தவறு நடக்குது, ஒரு பெரிய அளவில் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை தண்டிக்கலாம், அதுக்கப்புறம் அது மேலே நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த இதுலேயே விட்டுருவாங்க. ஆனால் இன்னும் எதுக்காக இந்த ரிவெஞ்ச் ரெக்கார்ட் அப்படின்னா, பழிவாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த பட்டியல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிவெஞ்ச் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். இது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மர்டர் நடக்குது, ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலை அப்படிங்கிறது இன்னொரு கொலைக்கான ஒரு முடிவாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நிறைய தவறுகள் என்ன அப்படின்னா, பழிவாங்கக்கூடிய வாய்ப்புகள், பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள், நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும், அது இன்றைக்கி இல்லாட்டினாலும் அடுத்த வருஷம் அதே நாள் செய்யக்கூடிய சில தவறுகள் வருது. இல்லை அதை மனசில் வச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சோ இந்த ஒரு டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பழிவாங்கக்கூடிய ஒரு காரணங்கள் அதிகமாக செய்கிறாங்க. நாம் எதுக்காக அப்படின்னா, இந்த ரிவெஞ்ச் ரெக்கார்டு அப்படிங்கிறது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா இதை யார் பழிவாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு பட்டியல் எடுக்கணும். எந்த ஒரு தவறையுமே, ஒரு கொலை மாதிரியான ஒரு பெரிய தவறுகள் இருக்குது அப்படின்னா அந்த தவறை பதிவு செஞ்சு அதை கிளியர் பண்ணும்போதே இந்த தவறுக்கு அடுத்தபடியாக யாரும் வந்துடக்கூடாது, அடுத்து இன்னொரு தவறு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பழிவாங்கக்கூடிய பட்டியல் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 இல்லைன்னா 20 பேர் எடுத்து வைக்கணும். பாதிக்கப்பட்டவங்க சைடில் இருந்தோ இல்லை அவர்களுடைய சைடில் இருந்தோ இரு தரப்பில் எந்த பக்கம்னாலும் நடக்கலாம், யார் வேணாலும் தவறு செய்யலாம். அப்படிங்கிறத நம்ம பழிவாங்கக்கூடிய ஒரு பட்டியல் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற முறையை கொண்டு வரோம். இது எதுக்காக அப்படின்னா, அடுத்து ஏதாவது தவறு நடந்தால் கூட அதில் யார் முக்கியமான காரணம், யார் ஒரு குற்றவாளியாக இருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இருக்கும். பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் வர்றவங்க அப்படின்னா அவங்க சரி நம்ம பண்ணால் அடுத்து நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்ம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ரிவெஞ்ச் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். அப்படியே அந்த பழிவாங்கக்கூடிய பட்டியல் அப்படிங்கிறதுல முன்னுக்கு பின்னான ஒரு முரணான கருத்துக்களை சொல்கிறவங்க யார் வராங்களோ அவங்கள காவல்துறை ஈஸியாக கேதர் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. அதுக்காக தான் இந்த ரிவெஞ்ச் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தபடியாக 3 அடுக்கு விசாரணை. ரெண்டாவதாக என்னென்னா 3 அடுக்கு விசாரணை. ஒரு தவறு நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு பெரிய லெவலில் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது காவல்துறையில் பதிவு பண்ணுவாங்க, போய் விசாரிப்பாங்க, திரும்ப அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, வழக்கு நடக்கும், தண்டனை கிடைக்கும், இல்லை தண்டனை இல்லைன்னா ரிலீஸ் ஆகி வெளியே வருவாங்க, தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நடக்கும். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, 3 அடுக்கு விசாரணை அப்படின்னா காவல் நிலையம் சார்பாக ஒரு விசாரணை நடக்கணும். மாவட்ட அளவிலான குற்றவியல் விசாரணை குழு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை கொண்டு வரோம். ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒரு குழு இருக்க வேணும். அவங்க பெரிய லெவலில் ஏதாவது தவறு நடந்தால் அவங்க காவல் நிலையத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது, இல்லாமல் ஒரு டீம் ரெடி பண்ணி அவங்க சீருடையில் போகிறாங்களோ இல்லை மஃப்டியில் போகிறாங்களோ, அதாவது நார்மல் ட்ரெஸ்ஸில் போகிறாங்களோ, அவங்க அந்த கொலை பற்றிய விசாரணையை ரகசியமாக அவங்க ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்து அதிலிருந்து அவங்களுடைய கருத்துக்களை எழுதி ஒப்படைக்கணும். 3வது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கொலை வழக்குகளுக்குமே ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியினுடைய ஒரு அறிக்கை. இது ஏன் அப்படின்னா, ஒரு கல்லூரியில் நடக்கக்கூடிய தப்புக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி போகிறாங்க, ஒரு மிகப்பெரிய தவறு நடக்கிற இடத்துல ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி போகிறாங்க. தப்புன்றது எங்கேயுமே தடுக்கப்படணும். சின்ன லெவலில் இருக்குது, அது பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த எக்ஸ்கியூஸ் தான் பல தவறுகளை கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்குது. அதனால் எந்த ஒரு கொலை வழக்காக இருந்தாலும் அதை ஓய்வு பெற்ற ஒரு நீதிக்குழு அவங்க காவல் நிலையத்துக்கோ இல்லை மாவட்ட, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு மாவட்ட கண்காணிப்பு குழு, தவறு நடக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய அந்த குழுவுக்குள்ளேயே இவங்க உள்ளே போகக்கூடாது. இவங்க டைரெக்டாக வேற ஒரு நேரடியாக போய் கூட விசாரிக்கலாம்.
அதுக்கு அவங்களுக்கான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவங்க டைரெக்டாக போய் விசாரிக்கணும். இந்த 3 பேருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, இந்த காரணங்களுக்காக இது செஞ்சுருக்காங்க, இது இவங்க தான் செஞ்சுருக்காங்களேன்னு எங்களால் யூகிக்க முடியுது, இல்லை இவங்க செய்யலை அப்படிங்கிறத இவங்க இந்த 3 பேருடைய அந்த அறிக்கையும் நீதிமன்றத்தில் தனித்தனியாக கொடுக்கப்படணும். ஏன் அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் ஒரே ஒரு நேரில் இவங்க காவல் நிலையம் குற்றவாளி எதிர்த்தரப்பு ஆளும் தரப்பு இந்த மாதிரியே இருக்கிறதுனால இங்கே என்ன தப்பு நடக்குன்னே தெரியாது. ஆனால் 3 அடுக்குலையும் இருக்கக்கூடிய அந்த விசாரணை அறிக்கையும் நீதிமன்றத்தில் தனித்தனியாக இவங்களை ஒன்றுக்குள்ள ஒன்று ஜாயின் பண்ணக்கூடாது, தனித்தனியாக அவங்க விசாரணை பண்ணி அவங்க அறிக்கையை கொடுக்கணும். கொடுக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்தாலும் அதை கிளியராக அவங்களால ஒரு நீதிமன்றத்தால் அதை கெஸ் பண்ண முடியும். அதில் உள்ள ஒரு தவறுகள் என்ன, அதை அடுத்த நடக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு நம்ம அடுத்த கட்டத்தை எடுத்து கொண்டு போக முடியும். அதுக்காக தான் 3 அடுக்கு விசாரணை. இது எதுக்காக அப்படின்னா இருக்கிறவனும் தவறு செய்கிறான், இல்லாதவனும் தவறு செய்கிறான், பழி வாங்குறான், காரணமே இல்லாமல் சண்டை போடுறான், காரணமே இல்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போவோம், கடந்து போவோம், இல்லை இந்த மாதிரிலாம் நடக்குது அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளாக போயிருக்கோம். ஏன் நம்ம அப்படி போகணும்? அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு என்ன, அதுக்கான என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை தாண்டி போகிறத விட அதை தப்பை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு துறையிலையுமே கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 அடுக்கு விசாரணை முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரப்படுகிறது. இது எதுக்காக அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தவறை தடுக்கிறதோ இல்லை நடந்ததுக்கப்புறம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதோ கிடையாது. அடிமனசில் இருந்து ஒரு பொதுமக்களுக்கு தப்பு நடக்கக்கூடாது, நடந்தால் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிடுவோம், ஒரு மிகப்பெரிய டீம் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட, தப்பு செய்கிறவங்கக்கிட்ட அது வரணும். அதுக்காக தான் இந்த 3 அடுக்கு விசாரணை அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ தப்பு நடந்ததுக்கப்புறம் எப்படினாலும் சமாளிச்சுக்கலாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 2 நாள் உட்கார வைப்பாங்க, கோர்ட்டில் ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கும். இன்றைக்கி அந்த ஒரு கேர்லெஸ் அப்படிங்கிறது ஒரு அதிகபட்சமான ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம பிள்ளைங்க இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஈத்தாப்பில் ஒரு தப்பு நடக்கும்போது நம்ம பிள்ளைங்களும் நம்மளோட அதை பார்த்துட்டு தான் போகணும். நாமளும் பார்த்துட்டு போகிறோம், நம்ம பிள்ளைங்களும் பார்த்துட்டு போவோம். அடுத்த ஜென்ரேஷன் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே போகக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு பயம் இருக்கணும். இந்த மாதிரிலாம் தவறு நடந்துச்சுன்னா நமக்கு இத்தனை டீம் நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க, நம்ம தப்பிக்க முடியாது, நம்ம ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம காவல் நிலையத்துக்கு போவோம், அவங்க மூலியமாக பேசி தீர்த்துக்குருவோம், நம்ம ஒரு அடிதடியிலையோ ஒரு இரத்த காயம் படக்கூடிய இதோ அதுக்கு அடுத்த கட்டமோ அந்த மாதிரி போகக்கூடாது. அப்படிங்கிறதுல மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்காக தான் இந்த 3 அடுக்கு முறை அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக வாகன வேக கட்டுப்பாடு, இந்த காவல் நிலையங்களுடைய ஒரு முக்கியமான விஷயத்தில் இது கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா ஒரு வாகனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் மாட்டு வண்டியில் போயிருப்போம், நடந்து போயிருப்போம், அடுத்து மாட்டு வண்டியில் போயிருப்போம், அதுக்கடுத்து கொஞ்சம் வேகமான வாகனங்கள் தேவைன்ட்டு 3 சக்கர வண்டியில் போனோம், அப்புறம் 2 சக்கர வாகனம் போனோம், சைக்கிளில் போனோம், அப்புறம் அது மோட்டார் சைக்கிளில் போனோம், இப்படி உயர்ந்துட்டே போகிறோம். இது எதுக்காக அந்த உயர்வு அப்படின்னா, ஒரு இடத்த போய் சேரணும் அப்படின்னா அதை விரைவாக போய் சேர்றதுக்காக தான் அந்த அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி மனிதனுடைய வளர்ச்சி இருக்குது. ஆனால் அதே வளர்ச்சியை பயன்படுத்தி வேகமாக போய் யார் வேணாலும் இடிச்சலாம், ஏதாவது ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு வேகம் அதை ஒரு அறியாமல் செய்யக்கூடிய அந்த தவறுகளை நம்ம இன்னும் சகிச்சு போயிட்டே இருக்கோம். நம்ம வண்டியில் போவோம், எவனோ ஒரு வேகமாக போவான், ஏன் அப்படி போகிறான்றது நம்ம நிறைய பேர் திட்டிருப்போம். இது ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நார்மலாக போனால் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போவோம், 1 மணி நேரம் லேட்டாக போவோம். ஒரு 100 கிலோமீட்டர் போகும்போது கொஞ்சம் நார்மலாக போனோம் அப்படின்னா 1 மணி நேரம் லேட்டாக போகும். அதை அவங்க உணரணும். ஆனால் உணரலை. அவங்களோட பாதிப்புக்கு மட்டும் கிடையாது, இப்போ வேகமாக போகிறவனோட பாதிப்பு மட்டுமே கிடையாது. ஒரு ஓரமாக நடந்து போயிருப்பாங்க, அவங்கள போய் இடிச்சு விட்டுருவாங்க. அவங்கள நம்பி ஒரு குடும்பம் இருக்கும், அவங்க ஏதோ ஒரு கனவோட வாழக்கூடியவர் இருப்பாங்க, அவங்களுக்கு கை கால் ஃப்ராக்சர் ஆகுது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. அதனால் எல்லா வாகனங்களுக்குமே வேக கட்டுப்பாடு கருவி 2 வீலர் முதற்கொண்டு
வேக கட்டுப்பாடு ஒரு நார்மல் அப்படின்னா ஒரு டூ வீலர் அப்படின்னா ஒரு 70-75 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். ஒரு லிமிட் எனக்கு தெரில, நான் இது சொல்கிறேன். நான் 70-75 கிலோமீட்டர் வேகத்தில் வேணால் இது இப்போ யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபோர் வீலர் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 85-90 கிலோமீட்டர் இல்லைன்னா 95 கிலோமீட்டர் போங்க ஒரு மணி நேரத்துக்கு. அதாவது ஒரு மணி நேரத்துக்குன்னு ஒரு கிலோமீட்டர் கணக்கு போடுவீங்க இல்லையா, அதில் ஒரு மணி நேரத்தில் 95 கிலோமீட்டர் போங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பீட் எடுத்து போகக்கூடாதுன்னா அந்த கட்டுப்பாடு கருவியை பொருத்தணும். அதை காவலர்கள் மூலியமாக அதை சரி பண்ணி அது உண்மையிலே வச்சுருக்காங்களா, அது யூஸ் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கொண்டு வரும்போது விபத்துகள் குறையும். யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறான், அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி பிள்ளைங்க இருப்பாங்க, 2 சின்ன குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்னா யாரோ வேகமாக போகிறதுனால யாரோ ஏதோ ஒரு குடும்பம் பாதிக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் கிளைம் பண்ணி கொடுக்குறோம், 1 லட்ச ரூபா கொடுக்குறோம், 10 லட்ச ரூபா கொடுத்தா கூட அந்த உயிரோட வேல்யூ அவங்களுக்கு கிடைக்காது அந்த குடும்பத்துக்கு. வண்டியில் போகிறவன் வேகமாக போகிறான், இறந்து போகிறான் அப்படிங்கிறது வேற. ஆனால் சும்மா ரோட்டில் நடந்து போகிறோம், நான் தட்டிட்டு போயிட்டான் அப்படின்னா அவங்க உள்ள ஒரு கார் இருக்குது, காரில் உள்ளே உட்காந்து தான் போட்டிட்டு போவான். ரோட்டில் போகிறவனை அடிச்சுட்டு போனால் அவனோட ஃபேமிலியை 10 லட்சம் இல்லை 10 கோடி ரூபா கொடுத்தாலும் அவனுடைய அந்த இடத்த நிரப்ப முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா வாகனங்களுக்குமே ஒரு லிமிட் கொடுத்து அந்த வேக கட்டுப்பாடு கருவி கொடுக்கணும். யாரோ ஒருத்தருக்கு பாதிப்பு நடக்குது, யாரோ ஒருத்தர் இறந்து போகிறத வரை நம்ம வேடிக்கை தான் பார்ப்போம். ஆனால் நம்ம அண்ணனோ தம்பியோ நம்ம அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க நடந்து போகும்போது இன்னொருத்தர் வேகமாக வந்து இடித்தா மட்டும்தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நம்ம தைரியமாக வந்து அதை தாண்டி போயிடுறோம். ஆனால் அந்த குடும்ப சூழ்நிலையில் உள்ளே இருக்கிறவங்களுடைய வேதனை என்னன்றது நம்ம யோசிக்கணும். இது பார்க்குறதுக்கு சாதாரணமான விஷயமா தான் தெரியும், ஆனால் நாம் அனுபவிக்கும் போது அது கஷ்டமாக தெரியும். அதனால் கண்டிப்பான முறையில் வேக கட்டுப்பாடு கருவி எதுக்காக இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, ஒரு உயிர் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அவருடைய இடத்தை நிரப்புறது அதை விட பெரிய விஷயம். ஒரு அரசாங்கத்தாலேயோ இல்லை அந்த காரையோ டூ வீலரையோ ஓட்டிகிட்டு வந்தவராலேயோ இல்லை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உறவுகளாலேயோ நண்பர்களாலேயோ அவரோட இடத்த ஃபில் பண்ண முடியாது, பணத்தாலேயோ கூட ஃபில் பண்ண முடியாது. அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாடு. இப்போ வேகமாக போய் நார்மல் ஸ்பீடில் போய் இடித்தா அப்படின்னா ரொம்ப பெரிய காயன்றது ஒரு நார்மலாக காயம் வரும். விபத்து நடக்கலாம், ஒரு பெரிய காயம் இல்லாமல் சின்ன காயம், அந்த அளவுக்காக தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை கொண்டு வரேன். அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, அறிவுரை மற்றும் எச்சரிக்கை வழங்கக்கூடிய நடமாடும் நீதிமன்றங்கள். இப்பயும் நடமாடும் நீதிமன்றங்கள் ஒவ்வொரு இடங்களில் இருக்காங்க. சில விஷயங்கள் அவங்க முன்னெடுத்து செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இது எதுக்காக அறிவுரை மற்றும் எச்சரிக்கை நடமாடும் நீதிமன்றங்கள் என்ன அப்படின்னா, இது எல்லா ஏரியாலையும் நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் ஒவ்வொரு இடங்களில் நம்ம கொண்டு வரலாம். இப்போ ஒரு மிடில் ஒரு நார்மல் ஏஜ் ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு பையன், ஒரு 25 வயசு பையன் ஏதோ ஒரு குரூப்பாக ஒரு தவறு நடக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள சத்தம் போட்டு ஒரு 720 கேஸ் ஏதோ ஒரு விஷயம் போட்டு ஃபைன் போட்டு கொண்டு போவாங்க, இல்லைன்னா நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவங்கள இது பண்ணுவாங்க. இந்த அறிவுரை மற்றும் எச்சரிக்கை நீதிமன்றம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரும்போது அவங்கள கொண்டு போய் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறானோ அப்படின்னா, ஒரு சிறைச்சாலையில் என்னென்ன நடக்குது, உன்னைய மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடிய ஒரு இளைஞனாக இருந்தவங்க இப்போ எப்படி இருக்காங்க, நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிறைச்சாலையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த 18, 20, 25 வயசு பையங்களுக்கு இல்லை அதை தாண்டிய வயசில் இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் தவறாக நடந்துக்கிறவங்களுக்கு அதெல்லாம் காட்டணும். நம்ம படத்தில் காட்டுற மாதிரி தான். இப்போ ஜெயில்னால் படத்தில் பார்த்துருப்பான், இல்லைனா ஒரு சிலர் நேரில் பார்த்துருப்பான். படத்தில் காட்டுற மாதிரி அன்றைக்கி சிறைச்சாலைகள் இருக்கா அப்படின்னா தெரியாது. அப்போது ஒரு சிறைச்சாலையில் இப்படிலாம் இருக்குப்பா, நீங்கள் அங்கே போனால் கஷ்டப்படுவீங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பார்க்க முடியாது, இல்லை உன் வயசில் அன்றைக்கி ரொம்ப தப்பு பண்ணவங்க இன்றைக்கி என்ன நிலமையில இருக்காங்க, இதை போக நீ இதே தப்பு பண்ணினா உன்னுடைய குடும்பம் என்ன நிலைமைக்கு வரும், உனக்கு அக்கா தங்கச்சி அம்மா இவங்க எல்லாமே இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்கள நீ எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி பொது வாழ்க்கையில் எல்லாரையும் நீ பாரு. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லணும். நீ அடுத்து கல்வியில் போ, இல்லை வேலை வாய்ப்புகளை உள்ளப்போ, அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு நல்ல அறிவுரை கொடுத்து செயல்படுத்தணும். எல்லாரும் அறிவுரைப்படுத்த செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, காவல் நிலையங்களில் கூட சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நீதிமன்றம், ஒரு நடமாடக்கூடிய ஒரு நீதிமன்றம் இதை அவங்கள தெளிவுபடுத்தும் போது அவங்க அதை பற்றின ஒரு பயமும் ஒரு விழிப்புணர்வும் வரும். சரி, நம்ம தப்பு செய்கிறோம், நம்ம வந்து அதை மாற்றிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வரும். இது பல இளைஞர்களையோ பெண்களையோ சிறுவர்களையோ தவறு செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களை வந்து மாற்றுறதுக்கான ஒரு நீதிமன்றமாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
அதனால தான் சொல்கிறேன், அறிவுரை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. பட் ரெண்டாவது எச்சரிக்கை கொடுக்கணும். நீ இப்படி பண்ணினா உனக்கு இந்த மாதிரி ஆகும், பண்ணாத. அறிவுரையும் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் உனக்காக இந்த மாதிரி செஞ்சவங்கலாம் இந்த உனக்கு முன்னாடி செஞ்சவங்க இப்படி இருக்காங்க, இப்போ நீ செஞ்சனா நீயும் 10 வருஷம் கழிச்சு இப்படி தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அதை ஒரு வீடியோ கிளிப்ஸோ இல்லை நல்ல கருத்துக்கள் உள்ள ஒரு மனிதரோ உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசலாம். ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு பேச முடியாது. ஒரு 20-30 பேர் இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஒரு நாள் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு. இது வந்து சாதாரணமாக நம்ம கடந்துட்டு எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது நம்ம வீட்டு வாண்டுக போகும்போது தப்பு பண்ணாதான் நமக்கு உறுத்தும். அடுத்தவன் எவனோ ஒருத்தவங்களும் அவன் அகராதியாக போகிறான்டா அப்படின்ட்டு நம்ம விட்டுருவோம். ஆனால் அந்த அகராதியாக இருக்கிறவனை தான் திருத்துறது ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. இது ஏன் அப்படின்னா, மதுரையிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சமீபத்தில் ஒரு கல்லூரியில் ஒரு டெட் பாடி போகும்போது ஒரு கல்லூரி வாசலில் ஒரு கைகலப்பாகுது. நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்கிறத காவலர்கள் உடனே அவங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணவனை கண்டிச்சிருப்பாங்க, நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும், இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனால் இந்த தப்பை நடக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்து என்ன செய்யணும் உங்களுக்கு புரியுதா? ஒரு தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்து அவங்க காவல் நிலையம் சார்பாக எடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை தானே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முக்கியமாக போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு ஒரு பாடி போகுது, ஒரு உடல் போகுது அப்படின்னா அங்கே அலப்பறைகள் அதிகமாக இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய, எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் எங்கே ஒரு மயானம் இருக்கோ அந்த மயானத்து பக்கத்துலேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இங்கேயே அடக்கம் பண்ணிட்டு போடான்னு சொல்லுங்கள். இல்லையா, நீ இங்கேருந்து கிளம்புறேன்னா உன் ஊர் எத்தனை கிலோமீட்டர், அந்த கிலோமீட்டருக்கு நாங்கள் எங்களோட வாகனத்தை அனுப்புகிறோம், அந்த வேன் பாடியை எடுத்துகிட்டு போகக்கூடிய வேன் அனுப்புகிறோம். ஆனால் இத்தனை கிலோமீட்டர்னா இவ்வளோ நேரத்தில் நீ அங்கே போயிடணும். போகும்போது பொதுமக்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு அந்த உடல் யார் பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அந்த உடலை அனுப்பி விடணும். முடிஞ்சால் கூடயே ஒரு காவலர்களையும் சேர்த்து கூட அனுப்பிச்சி விடுங்க. ஏன் அப்படின்னா, பஸ்ஸில் போகும்போது அவ்வளோ அலப்பறைகள், அவ்வளோ பிரச்சனை. ஒரு கல்லூரி வாசலில் போய் அது ஒரு மகளிர் கல்லூரி வாசலில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை. நம்ம அந்த ஒரு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அதை வழக்கு போடுறதுனாலேயோ ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அங்கே வழக்கு போட்டு முடித்தோன்னா வட்டம் மாவட்டம் எல்லாம் வந்து அந்த தவறு செய்கிறவர்களுக்காக ஒரு கூட்டமும் வந்து நின்றுடும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தப்பு செய்கிறவனுக்காகவும் ஒரு 10 பேர் வந்து நிற்பான். இங்கே பிரச்சனையே அதுதான். அதனால் அந்த தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி ஒரு மயானம் இருக்கா, மயானத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஒரு ரூம் 2 ரூம் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி போஸ்ட்மார்ட்டத்தை அங்கே பண்ணுங்கள். இங்கே வந்தாலும் வெளியில் அனுப்புனா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அங்கேயே டிஸ்போஸ் பண்ண சொல்லுங்கள். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இந்த உடல் உள்ளே போய் அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போனா அவனுக்கு அந்த பயம் இருக்கும், பொதுமக்களுக்கும் தைரியம் இருக்கும். நமக்காக வந்து எஃபெக்ட் எடுக்கிறாங்க, காவலர்கள் எஃபெக்ட் எடுத்திருக்காங்க, ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பாடியில் ஒரு ஆடுறாங்க. இப்போ நம்ம குடும்பத்திலே யாராவது இறந்தாங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க, வைக்கிறாங்கன்னா அது ஒரு நார்மலாக போயிடுறாங்க ஓரளவுக்கு. ஏன்னா அவங்க ஒரு ஃபேமிலியோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தன் செத்து போகிறான் அப்படின்னா அவர் ஒரு பெரிய ஒரு கேங்கு உள்ளே நுழைஞ்சு ஹார்ன் அடித்து பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணி பஸ்ஸை நிறுத்தி அந்த மாதிரிலாம் செய்கிறத வந்து நாம் தடுத்தே ஆகணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களையும் காவலர்கள் மூலியமாக காவலர்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது. எது எடுத்தாலும் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இங்கே சட்டம் சரியாக வேலை பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தேன், இப்போ போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு புத்தகம் நிறையா ஒரு பல சட்டங்களை கொண்டு வந்து அந்த சட்டங்களை எல்லாம் செயல்படுத்தாத அளவுக்கு கீழே ஒரு சட்டங்களை போட்டதுக்கப்புறம் அது என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்யணும். அதாவது டெட் பாடியை அசம்பிள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரி இதுக்காக தான் இந்த அறிவுரை எச்சரிக்கை நீதிமன்றங்கள்லாம் வந்து இவங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அறிவுரை மற்றும் எச்சரிக்கை நீதிமன்றங்களை நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக மொழி சார்ந்த வழக்கு நடத்தணும் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறேன், எதிர்த்தரப்புலேருந்து ஒருத்தர் வராரு. எங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் தானே நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தணும். நாங்கள் தான் பணம் கட்டுறோம், நாங்கள் தான் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அவங்க ஏதோ ஒரு மொழியில் பேசுனாங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்காக பேசுகிறாங்களா, யாருக்காக பேசுகிறாங்கன்னே தெரியாது. எனக்கு தமிழ் தான் தெரியும்னா எங்கள் 2 பேர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு தமிழ் மொழி தான் தெரியும்னா நீங்கள் தமிழ் மொழியில் நடத்துங்க.
இல்லை எனக்கு ஒருத்தருக்கு தமிழ் தெரியும், ஒருத்தருக்கு தமிழே தெரியாது, ஹிந்தி தான் தெரியும் அப்படின்னு வழக்கு போட்டாங்கன்னா, எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஒருத்தரை வைங்க, இல்லைன்னா அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஒருத்தரை வச்சுட்டு வழக்கு நடத்தணும். அதுதான் சரியாகவும் வரும். எங்களுக்காக வாதாடுறவர் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறணும் ஃபஸ்ட்டு. எங்களுக்காக தான் பேசுகிறாங்கன்றதையாவது நாங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்காக தான் மொழி சார்ந்து வழக்கு, எந்த மொழியில் வழக்கு நடத்த வேண்டும் என்று இருதரப்பும் பேசி தான் நீங்கள் அந்த வழக்கு நடத்தணும். மேக்சிமம் தமிழ் பேசுகிறவங்க இங்கே வழக்கு போடுவாங்க. ஒரு நம்ம மாநிலத்தில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்கு போடுறாங்கன்னா எங்களுக்கு தமிழ் தான் தெரியும்னா தமிழில் தான் வழக்கு நடத்தணும். இது ஒரு நடுவில் ஒரு பிரச்சனையாகவே போச்சு. தமிழில் நடத்தலாமா, இங்கிலீஷில் நடத்தலாமா? நீங்கள் எதில் வேணாலும் நடத்துங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு புரியணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா எங்களுக்கு நீதி வேணும் தான் நாங்கள் நீதிமன்றம் போகிறோம். எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் நாங்கள் நீதிமன்றம் போகிறோம். அப்போ எங்களுக்கு என்ன மொழி தெரியுன்றதை தெரிஞ்சு தானே நீங்கள் பேசணும். உங்களுக்கு ஆங்கிலம் பிடிச்சிருக்கலாம், ஹிந்தி பிடிச்சிருக்கலாம், என்ன மொழி வேணாலும் பிடிச்சிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு புரியாத மொழியில் நீங்கள் பேசுனா நீங்கள் யாருக்காக பேசுகிறீங்கன்னு தெரியாது. எங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஆன்னு சொன்னால் ஆன்னு சொல்லுவாங்க, இல்லை இல்லைன்னு சொன்னால் இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எங்ககிட்ட கேட்குற வார்த்தை மட்டும் தமிழில் கேட்பாங்க இல்லைன்னா. அதனால தான் மொழி சார்ந்த வழக்கு அப்படிங்கிற முறைகளை கொண்டு வரோம். அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையை பொது பிரச்சனையாக மாற்றக்கூடாது. இது காவல்துறையினுடைய விஷயங்களில் இது முக்கியமான விஷயமா நாங்கள் கொண்டு வந்துருவோம். என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது. அந்த தப்பு நடந்துச்சு அப்படின்னா, அந்த தவறு பெரிய லெவலில் ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்காக யார் வேணாலும் குரல் கொடுக்கலாம். அதில் தவறு கிடையாது. யார் வேணாலும் குரல் கொடுக்கலாம், கண்டிக்கலாம். பட் அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதனால நாங்கள் அதை பேஸ் பண்ணி இங்கேயும் நாங்கள் அதே பிரச்சனையை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதனால தான் ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்பது அந்த இடத்தின் பிரச்சனையாகவே பார்க்கப்பட வேண்டும். அதை பொது பிரச்சனையாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்ட வடிவத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, திடீர்னு ஒரு ஜாதியோ மதமோ ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஒரு குழுவோ ஒரு அமைப்போ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அது அந்த இடத்தோட பிரச்சனை. சரிங்களா? வேற ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி நடக்கும். இங்கே நம்ம உடனே இன்னைக்கு தொலைக்காட்சி, ஃபோனு எல்லாமே உடனே நமக்கு விஷயங்கள் வந்துடுது. அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால நாங்கள் இங்கேயும் சண்டை போடுவோம் அப்படிங்கிறது எப்படி? நீங்களே சொல்லுங்கள். இதை கவர்மெண்ட்டில் மூலியமாக அதிகாரப்பூர்வமாக இதை சட்ட வடிவமாக கொண்டு வரணும். ஒரு இடத்தில் நடக்கும் பிரச்சனை என்பது அந்த இடத்தின் பிரச்சனை, அதை தண்டிக்கலாம். அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கலாம். நாம் வெளியில் இருப்பவர்கள் கண்டிக்கலாம், அதற்காக குரல் கொடுக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையை மையப்படுத்தி அதே பிரச்சனையை நாம் இங்கே செய்யக்கூடாது அப்படிங்கிறத முழுமையான சட்ட வடிவமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி இதை வெளிப்படையாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அடுத்த கட்டமான ஒரு விஷயம். இது எல்லாமே காவல்துறையினுடைய முக்கியமான விஷயங்களாக கொண்டு வந்திருக்கோம். அடுத்து கடைசியாக என்ன அப்படின்னா, வாய்தா வழங்குவதற்காக தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு நீதிபதி போய் உட்காடுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த வழக்கை அவங்க நடத்தணும். அவங்க எடுத்து பார்த்துட்டு அவங்க இந்த தரப்பு வரலையா, சரி வாய்தாவா, எத்தனாம் தேதி வேணும், சரி நீங்கள் அடுத்தாம் தேதி வாங்க. ஒரு வாய்தா கொடுப்பது என்பது, வாய்தான்னு தான் நினைக்கிறேன் அதோட பேர், நீங்கள் அடுத்த தேதி வாங்க, நான் அடுத்த தேதி ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது நீதிபதிகளுடைய வேலைகள் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, ஒரு நீதிபதி உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும். அப்போனா தான் அவங்க அடுத்த கேஸுக்கு போக முடியும். அடுத்தடுத்து அவங்க அந்த வழக்கை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்க முடியும். ஒரு 10 கேஸ் இருக்குன்னா அதில் 4 இது இன்னைக்கு வரல சார், எங்களுக்கு இன்னொரு 10 நாள் கழிச்சு கொடுங்க அப்படின்னா அது நீதிபதிகளுடைய அவங்கள நான் இந்த கேஸ் நடத்துகிறவங்க நீதிபதிகளை அவமதிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நாங்கள் ஒரு வழக்கு போடுறோம் அப்படின்னா நாங்கள் என்னைக்கு வரணும் 2 தரப்பும் பேசி ஏதோ ஒரு டீம் மாதிரி ஆஃபீஸில் ரெடி பண்ணி அந்த டீம் மூலியமாக நாங்கள் 2 பேரும் போகிற அன்னைக்கு தான் நீதிபதி கையில் அந்த கேஸ் கட் போகணும். அப்போனா தான் அந்த நீதிபதி அதை எடுத்துகிட்டு பேச முடியும். இல்லை இன்னைக்கு வரலையா, நாளைக்கு வாங்க, சரி 15 நாள் கழிச்சு நான் வாய்தா கொடுக்குறேன், இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு வரணும், இந்த வக்கீல் வேற ஒரு கேஸுக்கு போயிட்டார் அதனால் வரலை அப்படின்றா இந்த மாதிரிலான தாமதம். இதெல்லாம் ஒரு வழக்குன்றது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நிற்கிறாங்க அப்படின்னா அந்த வழக்கை தள்ளி போடலாம், இல்லை ஒத்தி வைக்கலாம், இல்லை விசாரணையை கூட தள்ளி வைக்கலாம். இது வேற. ஆனால் ஆள் வரலை அதனால் நாங்கள் வாய்தா கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நீதிபதி செய்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அது ஒரு காலதாமதம், ஒவ்வொரு வழக்குக்கும் காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு நிலையாக தான் பார்க்குறேன் நான். அதனால்
நீதிபதிகள் வந்து வாய்தா கொடுப்பதிலிருந்து அவர்களுக்கு விலக்கு அளித்து அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு மரியாதைங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கேஸ் அவங்க ஓப்பன் பண்ணும்போது அந்த பார்ட்டி நிற்கணும், 2 பார்ட்டி நிற்கணும், அதை நடத்துகிறவங்க நிற்கணும், அதை செயல்படுத்துகிறவங்க நிற்கணும். அதுதான் அவர்களுக்கான உண்டான மரியாதை. அது நாங்கள் இன்றைக்கி வரல சார், நீங்கள் அவர் கையில் ஒரு பொறுப்படுத்து கையில் வச்சுருப்பார், நாங்கள் வரல, நாங்கள் வர்றதுக்கு 10 நாள் ஆகும் சார் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கு ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணி, இன்றைக்கி இந்த கேஸ் வந்து வரணும் சார், இன்றைக்கி இத்தனாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்தாகணும் அப்படின்னா அந்த கேஸ் கட்டு நீதிபதியின் கையில் போகும்போது அவங்க அந்த இதில் வந்து நின்றணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வாய்தா வழங்குவதற்காக தனி அமைப்பு உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குறோம். இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே காவல்துறை சார்ந்த விஷயங்கள். அடுத்தபடியாக கல்வி சார்ந்த கருத்துக்கள் என்ன, கல்விக்காக நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்த விஷயங்களை நான் சொல்கிறேன். உயர்நிலை பள்ளிகளிலேயே முதல்ல என்ன சொல்கிறேன்னா, உயர்நிலை பள்ளிகளிலேயே உயர் பட்டப்படிப்பு இருக்கு இல்லையா, அதை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பெண்கள் இருப்பாங்க, நிறைய பேர் ஃபேமிலி ஆகிருப்பாங்க, 20 வயசில் 22 வயசில் கல்யாணம் முடிக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையில் படிக்காமல் இருப்பாங்க, இல்லை ஒரு பகுதியில் இருக்கிறவங்க வந்து +2 முடிச்சுட்டு நான் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்படின்னா அங்கேருந்து ஒரு காலேஜ் போகணும், கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அந்த காலேஜ் போகணும், இந்த கல்லூரி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன யோசனை, ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு 2 கிளாஸ் ரூம் இருக்குது தனியாக, அதில் அவங்களால ஏதாவது ஒரு உயர் பட்ட படிப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு 50 ஸ்டூடெண்ட்டோ 70 ஸ்டூடெண்ட்டோ அவங்களால முடிஞ்சது ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உயர் பட்ட படிப்பை அவங்க கண்ட்ரோலில் கொடுத்து, ஏன்னா கல்விங்கிறது நாம் படிக்கக்கூடிய புத்தகத்துலேயும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கையிலையும் அந்த மாணவர்கள் கையில் என்ன இருக்குது, 5 ஏக்கர் 10 ஏக்கர் இடம் இருக்கணும், இத்தனை பில்டிங் இருக்கணும். வெளிநாடுகளில் இப்படி தான் இருக்குது, வெளிநாடுகளில் எவ்வளவோ அட்வான்ஸாக இருக்கான். அதெல்லாம் விட்டுட்டு நாம் இப்படி தான் பட்டப்படிப்புனா இப்படி தான் இருக்கணும், இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. கண்ட்ரோல் யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு எளிமையாக கொண்டு போகலாம். இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு 5 வயசு 7 வயசு குழந்தை இருக்குது, அந்த பொண்ணோட அம்மா படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைய அந்த ஸ்கூலில் விட்டுட்டு அது பக்கத்துலேயோ இல்லை அந்த ஸ்கூல்லையோ ஒரு கிளாஸ் ரூமில் பிஏ படிக்கிறாங்க, பிகாம் படிக்கிறாங்க, எம்எட் படிக்கிறாங்க அப்படின்னா அதே ஸ்கூலில் அவங்களும் அதை உயர் படிப்பை படிச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி செஞ்சால் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கூடும். இன்றைக்கி படிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாமே கரஸில் போய் படிக்கிறேன், அங்கே போய் படிக்கிறேன் நிறையா சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் ஒரு ஸ்கூல்லையே ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது சார், எங்களால் ஒரு பிகாம் ஒரு 3 வருஷமோ 2 வருஷமோ அவங்களுக்கு சொல்லித்தர முடியும், எங்கள் மாணவர்களை நாங்கள் சேர்க்குறோம், எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். பக்கத்துலேயே கிடச்சிரும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது, பக்கத்திலே கிடச்சிடும். எத்தனையோ பேர் படிக்க முடியாமல் இருக்காங்க, எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, முக்கியமாக பெண்கள் அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக 19 வயசில் திருமணம் முடிச்சிருப்பாங்க, படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களுடைய நேரம் ஒத்துழைக்காது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நேரம் ஒத்துழைக்காது. இந்த மாதிரியான அவங்க விஷயங்களை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய கல்வி அறிவுங்கிறது இன்னும் கூடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தருடைய கல்விங்கிறது கம்மியாயிட்டா அடுத்த ஜென்ரேஷனுடைய கல்வியும் கம்மியாக தான் இருக்கும். இவங்க இங்கே கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகபூர்வமான ஒரு வளர்ச்சியான ஒரு பாதையில் அவங்கள கொண்டு போக முடியும். அதுக்காக தான் ஒரு பள்ளிகளிலேயே இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு உயர்நிலை பள்ளிகளிலேயே முடிந்தவரை பட்டப்படிப்பை கொண்டு வர வழிமுறை செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கோம். அடுத்தபடியாக பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், அப்புறம் அது போக சில மெட்ரிக் பள்ளிகள், பெரிய லெவலில் இருக்கிறவங்கள பற்றி எனக்கு தெரியாது, நான் உள்ளே போய் பார்த்ததில்ல எந்த ஸ்கூல்லையும். அரசு பள்ளி ஒரு எளிமையான குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி. மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிறது வந்து மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க தம் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்களில் போகக்கூடிய ஒரு பள்ளி. எங்களால் இவ்வளோ தான் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னா அது எங்களுக்கு மெட்ரிகுலேஷன் தான் போதும், பரவாயில்ல, அவங்க இங்கிலீஷும் இருக்குது தமிழும் இருக்குது, அதனால் சொல்லி போகக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க, நான் உட்பட. அதே வரிசையில் நான் உட்பட இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரியான பள்ளிகளில் ஒரு 30லேருந்து 40 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்குது, விதிமுறைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த விதிமுறைகள் எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னு தெரியல.
ஆனால் 35லேருந்து 40 குழந்தைகள் அதிகபட்சம் முடிஞ்சால் 35 குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது என்ன காரணம் அப்படின்னா, அதிகமான மாணவர்கள் இருப்பது ஆசிரியருடைய கவனத்தை குறைக்கும். அதுபோக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எல்லாரையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அது போக என்னன்னா, எல்லா மாணவர்களுடைய பெற்றோர்களும் படித்தவங்க கிடையாது. நம்ம முதல்ல அதான் தெரிஞ்சுக்கிறோம். எல்லா மாணவர்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே படித்தவங்க கிடையாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு முறையில் கொண்டு வந்து கட்டுப்பாடாக ஒரு கம்மி பண்ணி நாம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஆசிரியர்களோட கவனம் அங்கே அதிகமான செலவு பண்ணும்போது பிள்ளைங்களுடைய கவனமும் செதறாமல் அந்த ஆசிரியர் என்ன சொல்லித்தராங்க, என்ன புரிஞ்சுக்கிறணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிற முடியும். இல்லை இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி இப்போ இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா, கல்வி தகுதி ஒரு 20 வருஷம் கழிச்சு, சரியா இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னா, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு படிக்காத பெற்றோர்களுடைய பட்டியலில் இன்னைக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளும் அங்கே இருப்பாங்க. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 40, 45, 50, 60 குழந்தைகள்லாம் ஒரு சில பள்ளிகளில் இருக்காங்க. அரசு பள்ளி, பிரைவேட்டு எல்லாமே குறைஞ்சது 50 வரைக்கும்லாம் இருக்கக்கூடிய ஸ்கூல் இருக்குது. அப்போ அதிகபட்சம் அதில் 50ல் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ஒரு 25 பேர் நார்மலாக தான் இருக்காங்க, பேக்கில் தான் இருக்காங்க, கொஞ்சம் நார்மல் படிக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நாம் எப்படி இன்றைக்கி படிக்காத பெற்றோர்கள் வரிசையில் நாம் இருக்கோமோ, அந்த குழந்தைங்க 20 வருஷம் கழிச்சு அந்த வரிசையில் இருப்பாங்க. அதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது இன்றைக்கான முடிவே கிடையாது. இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது எதிர்காலத்திற்கான முடிவு. இன்றைக்கி அவங்க படிக்கணும் அப்படின்னா அது அவங்களுடைய குழந்தைகளுக்கான படிப்பு. அவர்களுடைய அறிவு வளர்ச்சியையும் நம்மளுடைய பண்பாடுகளையும் நம்மளுடைய நாட்டினுடைய முன்னேற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை அவங்க இன்றைக்கிலேருந்து படிக்கணும். அப்படின்னா சும்மா நார்மலாக இருக்குது, பரவாயில்ல, இந்த இவ்வளோதான் படிக்க முடியுது, இந்த குழந்தைக்கு இவ்வளோதான் எஃபெக்ட் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. அதிகமான மாணவர்கள் இருக்கிறதுனால கூட அவங்க மேலே கவனம் இல்லாமல் கூட இவங்க போயிடுவாங்க. நான் இன்னும் பழையபடி சொல்கிறேன், இன்னைக்கு இவர்களை விட்டுட்டா இவர்கள் இன்னொரு 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு படிக்காத பெற்றோர்கள் வரிசையில் நாம் எப்படி இருக்கிறோமோ அதே வரிசையில் அவர்களும் இருப்பார்கள். அதை மறந்துடாதீங்க. அதுக்காக தான் அந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அடுத்தபடியாக 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை கட்டாய என்சிசி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இதில் என்ன அப்படின்னா, இந்த 5 வருஷத்தில் நாம் என்ன செய்கிறது, விழிப்புணர்வு கொண்டு வரணும். எது தம்பி சரி, எது தங்கச்சி சரி, எது தப்பு, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இந்த என்சிசி மூலமாக கொடுக்கணும். என்சிசினா என்ன, நீங்கள் காக்கி ட்ரெஸ் போடணும், நடந்து போய் லெஃப்ட் ரைட் போட்டு நடக்கணும், சல்யூட் பண்ணணும், அபவுட் டர்ன் பண்ணணும், ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் பண்ணணும், ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்சிசி அப்படிங்கிறது கிடையாது. இந்த நம்ம கொண்டு வரக்கூடிய இந்த எது என்னன்னா விழிப்புணர்வு. ஒரு அடிப்படையில் அந்த பையனுடைய நார்மல் ஏஜில் அவன் சில விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஏஜில், அதாவது 6லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஏஜில் அவனுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும், ஒரு குப்பை தொட்டி இருந்தால் கூட அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஸ்கூலில் எப்படி நடந்துக்கிறணும், அந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு முதல்ல சொல்லித்தரோம். இது நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது இதுதான். ஒரு ஆபத்து காலத்தில் எப்படி உதவி பண்ணணும், இல்லாதவங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும், ஒரு வாகனத்தில் போகும்போது இப்படி தான் போகணும், நாம் தப்பாக போனால் எய்த்தாப்பில் உள்ளவங்களை இடிச்சுட்டு அவங்களுக்கு தான் வலிக்கும், நமக்கு வலிக்காது அப்படிங்கிறதெல்லாம் விழிப்புணர்வுகளுக்குள்ளே கொண்டு வரணும். ஆசிரியருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அம்மா அப்பாவுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும், இதெல்லாமே அந்த விழிப்புணர்வுகளுக்குள்ளே கொண்டு வரணும். அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, சமுதாயத்தின் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய சிந்தனைகள், சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கிறணும், ஒரு பொதுவாக ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அங்கே நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், நம்ம அங்கேருந்து போய் என்ன கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரணும். அடுத்தபடியாக குடும்ப உறவை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படி, இதெல்லாம் என்சிசி மாதிரி அந்த எனக்கு பேரில் என்சிசின்னு நான் ப்ளைனாக போட்டிருக்கேன், இதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இந்த குடும்ப உறவுகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி நட்புகளை வளர்த்து கொள்ளணும், நட்புனா என்ன, எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு நட்புகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. கல்விங்கிறது படிக்கிறதோட முடியல, இதெல்லாம் இருக்குது. உறவுகளுக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த என்சிசிக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம நாடு எப்படி சுதந்திரம் வாங்குச்சு, நம்ம நாட்டில் என்னென்ன
தவறுகள் நடந்துச்சு, இப்போ என்னென்ன சரி நடந்துச்சு, அந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம், இப்போ நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம், இதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்லித்தரணும். அதுக்கு அடுத்தபடியாக வறட்சி இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஒரு வறட்சி இருக்குது, ஏதோ ஒரு உணவு தட்டுப்பாடு வருது, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொரோனா மாதிரி ஒரு நோய் வருது, ஒரு நிலநடுக்கம் வருது, ஒரு வெள்ளம் வருது, மழை அதிகமாக பெய்யுது, இல்லை மழையே பெய்யலை, தண்ணி பஞ்சம் இருக்குது. இதெல்லாமே அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். முதல்ல வந்ததுக்கப்புறம் அனுபவிச்சுட்டு அவன் தெரிஞ்சுக்கிற கூடாது. இந்த இந்த என்சிசி மூலியமாக இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்போ நம்ம இருக்கிற பொருளை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அப்புறம் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா ஒரு முதியவர்களுக்கு எப்படி உதவி பண்ணணும், அவங்கள வந்து திடீர்னு ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க, அவங்களால முடியலைன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு வசதி இல்லாமல் இருப்பாங்க, அவங்கள பார்த்தா நீங்கள் அசால்ட்டாக அப்படி எடுத்தெறிஞ்சு வச்சுட்டு போகாதீங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கணும். இவங்க இந்த ஏஜில் நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கிறாம படிப்பை மட்டும் கற்றுக்கிட்டு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. இந்த மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் தோல்வியில் கூட மற்றவங்களுக்கு நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாரு, அவங்க அப்பாவோ அண்ணனோ இல்லை ஒரு ரிலேட்டிவோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் தோற்று போகிறாங்க அப்படின்னா நீ அவங்களுக்கு எப்படி அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரணும். அப்படின்னா தான் அவன் நாளைக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது அதை வந்து எப்படி எடுத்து செய்வான் அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாமே என்சிசி தான். இப்போவும் நான் சொல்கிறேன், காக்கி டவுசர் பேண்ட் போடணும், ஒரு பூ வச்ச கேப்பை போட்டுக்கிறணும், என்சிசின்னு இப்படி எழுதிக்கிறணும், லெஃப்ட் ரைட் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ரைட்டு தான், இல்லைன்னு சொல்லாது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் சிந்தனைகளுக்குள்ளே போய் தான் நம்ம அந்த தேச வளர்ச்சியை வந்து தேசத்தினுடைய பற்று, உறவு பற்று, நட்பு பற்று இதெல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் கட்டாயமாக சொல்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கட்டாயமாக அந்த 6லேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கட்டாய என்சிசி அனைவருக்குமே கொடுக்கணும். ஆண் பெண் இருபாளர்களுக்குமே கொடுக்கணும். கொடுத்தாதான் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு நல்லபடியாக கொண்டு போவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா, இந்த கீரை, காய்கறி, பயிர் வகைகள்லாம் எப்படி சாப்பிடணும் இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த ஏஜில் சொல்லி கொடுக்கணும். அவன் வந்து ஒரு 10 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இவன் அதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த உணவு பழக்க வளங்கள் அவங்களுக்கு நல்லபடியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையை வந்து நீங்கள் உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து வருங்காலத்தில் ஒரு தரமான ஹெல்த்தியான ஒரு பர்சனாக வந்து நிற்பான். இப்போல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் அவங்க சாப்பிடலை வைக்கிறோம், இதெல்லாம் கொண்டு வரணும் கண்டிப்பாக. இன்றைக்கி நம்மளுடைய உடல் நலம் அப்படிங்கிறது நம்மளுடைய தேசத்தினுடைய வளம். நம்மளுடைய உடல் நலம் குறையுது அப்படின்னா நம்ம தேசத்தினுடைய வளமும் குறையும். ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடணும்னு சொன்னால் ஓட தயாராக இருக்கணும். அப்போ நம்ம உடம்பு தயாராக இருக்கணும். இது எல்லாமே இந்த என்சிசிக்குள்ளே இத்தனை வகைகளையும் கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு முறைப்படுத்தினா அப்படின்னா அவன் வந்து அடுத்த ஜென்ரேஷனை கரெக்டாக கொண்டு போவான். நீங்கள் அவன் என்ன படித்தாலும் படிக்காட்டினாலும் அடுத்த ஜென்ரேஷனை கரெக்டாக கொண்டு போவான். அவனுக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்க அப்பா அப்பாவே வந்து சில விஷயங்களில் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா கூட இவன் சொல்லி தருவான், இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி தருவான். அதுக்காக தான் அனைவருக்கும் என்சிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இத்தனை விஷயங்களோட சேர்த்து சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா, நம் மொழியிலேயே தமிழ் மொழியிலேயே உயர் பட்டப்படிப்பு என்ன முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம், மருத்துவம் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பெரிய லெவலில் வந்திருக்கா என்னன்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியல, எனக்கு கல்வியை பற்றின பெரிய இது கிடையாது, நான் குறைந்த அளவு தான் படிச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த வரியை சொல்கிறேன். முடிந்த அளவுக்கு கல்வியை நம் தாய்மொழியிலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து கல்வி முறைகளையும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். இது எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை, அதை நாம் கொடுத்தே ஆகணும். எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்காம போயிடக்கூடாது. கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு அனைத்தையும் தமிழ் மொழியிலேயே நம்ம வந்து கொண்டு வரணும். இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எந்த கல்வி முறையாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொண்டு வரணும். அப்படிங்கிறது நம் மொழியிலேயே உயர் பட்ட படிப்பு அனைத்தையும் கொண்டு வர்றது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கப்படுகிறது. இதில் என்ன அப்படின்னா, நம்ம எல்லா மொழியும் கற்றுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நம்மளுடைய அறிவை வெளிப்படுத்துறதுக்கு வந்து நம்முடைய தாய்மொழி தான் நிச்சயமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மொழி என்பது அறிவை வெளிப்படுத்துறது, ஒரு கல்வி என்பது ஒரு அறிவை வெளிப்படுத்துறது. அது வந்து நம்ம மொழியிலன்னும் போது இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு அதை புரிஞ்சு செய்வாங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கோம். அடுத்தபடியாக மெடல், சான்று இதெல்லாமே அரசு பதிவேற்றத்தில் கொண்டு வர மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கோம்.
அனைத்து பள்ளிகள்லையுமே, ஸ்கூல்ல இருந்தே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போது நிறையா ஸ்கூலில் ஒரு 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 நார்மலாக அவங்களாவே ஒரு மெடல் வாங்கி தராங்க, அவங்களாவே ஒரு சர்டிஃபிகேட் தராங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு ரெக்கார்டில் இருக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் சின்ன வயசுலேருந்து ஒரு 1ஆம் வகுப்போ எல்கேஜி யூகேஜிலேருந்து அவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு அவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்றது ஒரு அரசு பதிவேற்ற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு, அதில் அவங்க ஒரு மனிதனுடைய ஆதாரில் லிங்க் பண்ணி, அவன் 1ஆம் வகுப்புலேருந்து அவன் எத்தனை வயசுக்கு வந்தாலும் அவங்க எங்கெங்கே போயிருக்காங்க, என்னென்ன ஜெயிச்சிருக்காங்கன்றத அங்கேருந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வரணும். அவன் 50-60 வயசு வரைக்கும் கழிச்சு கூட அவன் அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்ம இப்படிலாம் படிச்சிருக்கோம், இத்தனை மெடல் வாங்கியிருக்கோம், நம்ம நல்லா இருந்திருக்கோம் அப்படிங்கிற அவனுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். சும்மா எனக்குன்னா நம்ம கொடுத்தோம், வீட்டில் செல்ஃபில் வச்சோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பேருக்கு தான். பணம் இருக்கிறவன் 10 ஷீல்டை கூட வாங்கி வீட்டில் வச்சுக்கிடுவான். ஆனால் ஒரு அரசாங்கம் அரசாங்கமும் அந்த பள்ளியோ கல்லூரியோ இல்லை ஒரு விளையாட்டுத்துறையோ இல்லை தனிப்பட்ட அமைப்புகளோ என்ன ஒரு தொழில்துறை சார்ந்தவங்களோ மெடலோ சான்றிதழோ வாங்கினா அதை ஆட்டோமேட்டிக்காக ஆதாரில் லிங்க் பண்ணி அதை அரசு பதிவேற்றத்தில் பதிஞ்சு வச்சுக்கிறணும். அவங்க எத்தனை வயசானாலும் சரி, இல்லை அவங்க குழந்தைகளே அந்த ஆதாரை தட்டி பார்த்தாங்க அப்படின்னா, அப்பா நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ இவ்வளோ படிச்சிருக்காங்க, இத்தனை மெடல் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ உழைச்சிருக்காங்க, தேசத்துக்காக போய் கூட இந்த மாதிரி சான்றிதழ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அனைத்தையுமே பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான் எங்களுக்கு. இதுவரைக்கும் நாம் பேசுனது காவல்துறையினுடைய நம்மளுடைய எப்படி செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளுடைய சிந்தனைகள் என்ன, நம்ம அதெல்லாம் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அடுத்து கல்விக்காக சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தது நம்மளுடைய ஆளுமை செயல்பாடுகள் என்னன்னு போட்டிருந்தோம். அடுத்தபடியாக தொழில் ப்ளஸ் அடுத்தபடியாக விவசாயம், துப்புரவு பணி, இந்த 3 விஷயமும் இன்னொரு வீடியோவில் நான் பதிவேற்றம் செய்கிறேன். இந்த மண்ணில் நாம் எப்படி வாழணும், நாம் எப்படி ஆளணும் அப்படின்னு நாம் முடிவு செய்கிறோமோ அதை உருவாக்க முயற்சி செய்வோம். வாருங்கள், முயற்சி செய்வோம். கட்சியின் முத்துக்குமார். நன்றி.